கிணற்றடி மாடசாமி கதையை கேளுங்க, நடந்த உண்மை இது. தேடி வரும் பக்தருக்கு நன்மை செய்வாருங்க, தேடி வரும் பக்தருக்கு நன்மை செய்வாருங்க. நாடி வந்து வணங்கியே வாழ்வில் உயருங்க, நாடி வந்து வணங்கியே வாழ்வில் உயருங்க. கிணற்றடி மாடசாமி கதையை கேளுங்க, நடந்த உண்மை இது. ஒற்றுமை காத்தனராம், வீரம் அழகுடனே இருவரும் இருந்தனராம். வெள்ளை வெட்டி தலைப்பாகை கோலமுடன் இருவருமே விதி வழி நடந்து வந்தா ஊராரின் கண்படுமே. நல்ல மனம் கொண்டவராய் நடமாடி வந்தனராம், 4 பேர் மதிக்கும்படி வாழ்ந்து காட்டினாராம். கிணற்றடி மாடசாமி கதையை கேளுங்க, நடந்த உண்மை இது. அண்ணன் தம்பி இருவருமே ஒரு நாள் உணவருந்தி வீட்டு திண்ணையிலே காற்றாட அமர்ந்தனராம். வெற்றிலை பாக்குதனை வாயில் மென்றபடி மனம் விட்டு இருவருமே மகிழ்ந்து பேசினராம். மற்றவரை போல நாமும் கிணறு வெட்டிடணும், அதிலே நீரெடுத்து உழவு செய்திடணும். அண்ணன் சொன்ன சொல்லை தம்பி ஏற்றுக்கொண்டார், நல்லதொரு நாள் குறிக்க அன்றே முடிவு செய்தார். கிணற்றடி மாடசாமி கதையை கேளுங்க. மறுநாள் விடிந்ததுமே வடக்கு திசை நோக்கி ஜோதிடம் பார்ப்பதற்கு இருவரும் நடந்து சென்றார். கோவில் பட்டியிலே பெரியவர் ஒருவரிடம் ஜோதிடம் பார்த்தனரே அன்புடைய அண்ணன் தம்பி. கன்னி முலை ஓரத்திலே கல்லால் இருப்பதை எடுத்து சொன்னார். கோவிலின் தென்புறத்தில் இடம் ஒன்று உண்டு என்றார். சொன்னது சரிதானே என்று அவர் கேட்டு வைத்தார். கிணற்றடி மாடசாமி கதையை கேளுங்க, நடந்த உண்மை. கண்ணெதிரில் பார்த்தது போல் சரியாய் எடுத்து சொன்னார். ஜோதிட சாத்திரத்தின் மகிமையை புரிய வைத்தார். அண்ணன் தம்பி இருவருமே ஆமாம் என தலையசைத்தார். சொன்னதெல்லாம் உண்மை என வியப்புடன் ஒப்புக்கொண்டார். அவ்விடத்தில் கிணறு வெட்டி விவசாயம் செய்க என்றார். அவரின் வார்த்தை கேட்டு அண்ணன் தம்பி மனம் மகிழ்ந்தார். 2 கை நிறைய பொன்னள்ளி கொடுத்து விட்டு சொந்த ஊரினுக்கு இருவருமே திரும்பினரே. கிணற்றடி மாடசாமி கதையை கேளுங்க, நடந்த உண்மை இது. வைகாசி மாதத்திலே வளர்ப்பிறை கடைசி வெள்ளி நல்ல நாள் பார்த்து பூஜைகளை செய்த
கண்ணீரும் பொங்கியதே அண்ணன் தம்பி இருவருமே ஆனந்தம் கொண்டனரே கிணறுக்கு கல் கட்ட பரம்புக்கு கிளம்பினரே ஆளுக்கு ஒரு சக்கடாவில் அமர்ந்து கொண்டனரே கூட 5 வண்டி அழைத்து சென்றனரே கிணற்றடி மாடசாமி கதையை கேளுங்க நடந்த உண்மை சென்று கல்லினை எடுத்து வந்தார் முறைப்படி கட்டிவிட்டு மறுநாள் பார்க்க வந்தார் எல்லாமும் சரிந்தனவே நில்லாமல் விழுந்தனவே நெஞ்சோடு பெருங்கவலை நீங்காமல் எழும்பியதே புலையநேரி கல்லெடுத்தால் குறையெல்லாம் தீரும் என்று பிறம்படி மாடன் வந்து நல்லதோர் வழியும் சொன்னான் அதன்படி கல்லெடுத்தும் அணை கட்ட முடியலையே அண்ணன் தம்பி இருவரது சோகத்துக்கு அளவில்லையே கிணற்றடி மாடசாமி கதையை கேளுங்க நடந்த நடந்தது யாவினையும் தெய்வம் அறிந்ததம்மா சங்கரன் கோமதியும் உதவிட இறங்கி வந்தார் குரத்தி வடிவினிலே உமையவள் எதிரில் வந்தாள் அண்ணன் தம்பி இருவருக்கும் குறி சொல்ல தொடங்கிவிட்டாள் திரும்பி வரும் வழியினிலே தெய்வங்களை மறந்து விட்டாய் தெய்வங்களின் கோபத்துக்கு தப்பாமல் விழுந்து விட்டாய் கிணற்றின் தென்புறத்தில் பரம்படி மாடனுக்கு பிடமிட்டு வணங்கி விட்டால் தொல்லையெல்லாம் தீரும் என்றாள் கிணற்றடி மாடசாமி கதையை கேளுங்க நடந்த சொன்னது போல் தளவாய் மாடனுக்கு பீடம் அமைத்தபடி பூஜைகள் பல செய்தார் அதன் பின் கிணறு கட்ட நிலையாய் நின்றதம்மா தெய்வத்தின் அருள் நினைத்து ஊரே வியந்ததம்மா கிணற்றடி மாடன் என்று பெயரும் கிணற்றடி மாடனை நாம் வணங்கி வளம் தேடி வரும் பக்தருக்கு நன்மை செய்வாருங்க தேடி வரும் பக்தருக்கு நன்மை செய்வாருங்க நாடி வந்து வணங்கியே வாழ்வில் உயருங்க நாடி வந்து வணங்கியே வாழ்வில் உயருங்க கிணற்றடி மாடசாமி கதையை